தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நமக்கு தேவையான ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை பொதுவா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகையே ரொம்ப விசேஷமானதுதான். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக நம்ம கொண்டாடுவது, விரதம் இருப்பது அப்படிங்கிறது உண்டு. அப்படின்னாலும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகைங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விசேஷம் அப்படின்னா, இதுக்கு ஒரு நிகழ்வு சொல்லணும்னா, ஜோதிட ரீதியாக சந்திரன் கடக ராசிக்கு உரியவர். அந்த கடகத்துல நீச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான ஜோதிட ரீதியாக என்ன காரணங்களுக்காக பாக்குறோம்? ஒருத்தருக்கு திருமணத்துல தடை இருக்கு, தாமதம் இருக்கு அப்படின்னா முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த செவ்வாய் தோஷம் ஏன் கேட்கப்படுது அப்படின்னா, இந்த செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக. சரி, அந்த செவ்வாயினுடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் குறைத்து அந்த செவ்வாய் திருமணத்தில் தடைகளை தராமல் தடுப்பதற்கு உள்ள பரிகார மாதம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம பரிகாரங்கள் நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல போய் பண்றோம். நமக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் போய் பண்ணிக்கிறோம். நம்ம சௌரியங்களுக்காக சில விதிமுறைகளை நாமளே வகுத்து வச்சுக்கிறோம். ஆனா உண்மையாவே ஒரு செவ்வாயினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா அதற்கு எந்த காலகட்டங்கள்ல போய் என்ன பரிகாரம் பண்ணணும்? அவங்க ஜாதக ரீதியாக உள்ள நிலைகள் வேறு. இப்ப அவங்க ஜாதகத்துல செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுக்கு உரிய கிழமைகள்ல அந்த வீட்டுக்குடைய அந்த அதிபதிகளினுடைய சன்னதிகள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு போய் பூஜை பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு முறை. ஆனா இயல்பா இந்த செவ்வாயினுடைய வீரம், அவசரம், இந்த ஒரு பொறுமையின்மை, இதெல்லாம் குறையணும். ஒருத்தங்க ரொம்ப கோவப்படுறாங்க, அடிக்கடி கோவப்படுறாங்க, எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, அதுவே அவங்களுக்கு திருமணத்துல தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்துது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆடி கிருத்திகை விரதம் புதன்கிழமை அன்னைக்கு வருது. இந்த ஆடி கிருத்திகையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முருகனை வழிபாடு பண்ணணும். முருகப்பெருமானை வளர்த்த அந்த 6 தீப்பொறிகளாக சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அந்த 6 குழந்தைகளை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் இந்த நட்சத்திர நாள் அன்னைக்குதான் வானத்தில் நட்சத்திரங்களுக்கான பொறுப்புகளை பெற்றார்கள். அதனால இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை அப்படிங்கிறது அந்த கார்த்திகை பெண்களை வழிபடுவதற்கு ரொம்ப விசேஷமான நாட்கள். சரி, இந்த கார்த்திகை பெண்களை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா, ஒண்ணு, நம்ம காலபுருஷனுக்கு 4வது வீடை தான் இடம், வீடு, சொத்து, சுகம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா 4ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் நல்லா இல்லைங்க, எனக்கு வீடு அமையலை, சொத்து அமையலை, வண்டி வாகனங்கள் அமையலைன்னு வருத்தப்படுபவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த ஆடி மாத விரதம். ஏன் இந்த ஆடி மாத விரதம்? நம்ம காலபுருஷனுக்கு 4வது வீடு ஆடி, இந்த கடக மாதம் அப்படிங்கிறது. அப்போ 4ங்கிறது இடம், வீடு, சொத்து, சுகமா? அப்போ 4ஆம் பாவகம் சார்ந்த நிகழ்வுகள், அம்மாவுக்கு எனக்கும் ஒத்தே போகலைங்க, அம்மா வழியில இருந்து எனக்கு நன்மைகளே கிடைக்குங்களாங்க, அம்மா எனக்கு உதவவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க அம்மாவை குறை சொல்லும் பிள்ளையாக இருந்தால் இந்த ஆடி மாசம் அதற்குள்ள பரிகாரத்தை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? இந்த கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து கார்த்திகை பெண்களை மனசார வேண்டிய முருகப்பெருமான்ட்டையும் போய் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அம்மாவுக்கும் உள்ள அந்த மன விரிசல் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். சரி, அடுத்து இந்த செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்படுறீங்களா? அந்த செவ்வாய் பலவீனமாகக்கூடிய ஒரே ராசி கடகராசி. அதனாலதான் இந்த கடகராசி வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துல நம்ம செவ்வாய்க்கு பரிகாரங்கள் செய்தால் அது பலன் தரும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த 4ஆம் இடம் சார்ந்து ஒருத்தங்களுக்கு இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த ஆடி மாசம் முறைப்படி நீங்க முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு பிராணயாமம் பண்றீங்க,
அப்படின்னா உங்களுக்கு அது சார்ந்த நோய்களினுடைய, ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி இனி பருவநிலை மாறி அது வசந்த காலம், அடுத்து வெயில் மழைக்காலம் அப்படிங்கறது ஆரம்பிக்க போகுது இல்லையா? அதனால அதனுடைய நிகழ்வுகளை தாக்குப்பிடிச்சு அந்த மழைக்காலங்கள்ல தான் அந்த நோயினுடைய வீரியம் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்ப அதை தணிப்பதற்கு இந்த ஆடி விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆடி கிருத்திகை விரதம். சரி, அடுத்து இன்னொரு விஷயம். செவ்வாய் தோஷம் மட்டும் இல்ல, இடம் வீடு சொத்து மட்டும் இல்ல, கூட்டு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த கூட்டு தொழில் உங்களுடைய தொழில் பார்ட்னர் அமையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு நீங்க இந்த ஆடி கிருத்திகை விரதம் கடைபிடிங்க. இல்லைங்க, எனக்கு தொழில் பார்ட்னர் என்னோட சிநேகமாக இல்லை, ஏதோ எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருந்து விரதத்தை கடைபிடிங்க. சரி, இந்த ஆடி மாதம் விரதம் இருந்து வழிபடுறதுக்கு ஒரு உகந்த ஒரு கோவில் ஒன்று சொல்லவா? இந்த கார்த்திகை பெண்களை வழிபடக்கூடிய கோவில். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாத கோவில்கள் நிறைய இருக்கு. அதை நீங்க கார்த்திகை பெண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, ஆறு கன்னிமார் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணலாம். ஆனா இங்க கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசம் செய்த இடம்னு ஒண்ணு உண்டு. அந்த கோவிலுக்கு நீங்க இந்த ஆடி மாச கிருத்திகை அன்னைக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. விரதம் இருந்து சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில்ல ஒரு பெரிய பழமையான ஆலயம், 3000 வருடங்கள் பழமையான ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்து அடியில என்ன பண்ணிருக்காங்க, இந்த கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்த ஒரு சந்தோஷத்திற்காக அங்க பார்வதி தேவி சிவன்கிட்ட வரம் கேட்கிறாங்க. பாவம், இந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முருகனை வளர்த்துட்டாங்க, இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யுங்க, இவங்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, மனைவி சொன்னா யாரால தட்ட முடியும்? உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த கார்த்திகை பெண்களை கூப்பிட்டு அந்த அஷ்டமா சித்திகளை உபதேசம் பண்றதுக்கு போறாரு. ஆனா அந்த பெண்களுடைய கவனம் அந்த உபதேசத்தில் இல்லை, கவனம் சிதறுது. உடனே சிவபெருமானுக்கு கோவம் வந்துச்சு. அவங்களெல்லாம் கல்லாக போகும்படி சம்பித்து விட்டுறாரு. அவங்க உடனே அப்பதான் தவற உணர்ந்து திருந்துறாங்க. இல்ல இறைவா, எங்களுக்கு சாப விமோசனம் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு பெரிய மனசு என்னன்னா, சபித்தவர்களே சாப விமோசனத்திற்கான வழியும் காட்டுவாங்க. அது பெரிய விஷயம். அப்ப அந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, நீங்க பூலோகத்துல போய் கற்சிலைகளாக இருங்க, எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு மறுபடியும் அஷ்டமா சித்திகளை வழங்கி அருள் செய்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த பட்டமங்கலத்தில் இந்த ஆலமரத்தின் அடியில் அந்த கார்த்திகை பெண்கள் தவம் இருப்பதாக ஐதீகம் இன்றளவு இருக்கு. அதுக்கப்புறம் பட்டமங்கலத்தில் அந்த ஈசன் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அஷ்டமா சித்திகளை அவங்களுக்கு உபதேசம் செய்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. அதனால இன்னமும் அந்த சிவன் கோவில்ல, பழமையான சிவன் கோயில்ல இது ஒரு குருஸ்தலமும் கூட. அப்ப இந்த குருஸ்தலம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்க உள்ள அந்த ஆலமரத்தின் அடியில தான் அந்த கார்த்திகை பெண்கள் புதைஞ்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெளிக்கொண்டு வந்து அவங்கள 6 பேரையும் அங்க போனா தரிசனம் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கார்த்திகை பெண்களை கும்பிடும் போது 6 அப்படின்னாவே நமக்கு ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய இந்த 6ஆவது எண்ணுக்கு உள்ள நிகழ்வு என்ன தெரியுமா? ஒண்ணு, நம்ம ஜாதகத்துல 6ஆம் பாவத்தை கடன், நோய், வழக்குன்னு சொல்றோம். அதுவே செல்வச் செழிப்புக்கும் இந்த 6 எண் 6 அப்படிங்கிற சுக்கிரனுடைய எண்கள் தான் செல்வச் செழிப்புக்கு காரணமாக இருக்கு. அப்ப இந்த காரணங்களால இந்த வாழ்க்கையில செல்வங்கள் நீடிச்சு இருக்கணும், நல்ல ஒரு இடம் வீடு சொத்து தங்கணும், வீட்டுல செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த ஆடி கிருத்திகை வரக்கூடிய நாள்ல மறக்காம நீங்க விரதம் இருந்து முருகனை வழிபட்டு கார்த்திகை பெண்களையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். ஒண்ணும் இல்லைங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? முருகனுடைய போட்டோ வச்சுக்கோங்க. ஒரு 6 மாவு பிள்ளையார் மாதிரி 6 கார்த்திகை பெண்கள் உருவங்களை நீங்க செய்யுங்க. உருவமா செய்ய வேணாம், பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி 6 பெண்களை பிடிச்சு அங்க முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சு முருகனுக்கு பிரசாதம் வச்சு நைவேத்தியம் வச்சு தூப தீபம் காமிச்சு அந்த 6 பெண்களையும் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கும் சேர்த்து அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்க அந்த முருகனுடைய அந்த விரதத்தை, கிருத்திகை விரதத்தை, உப்பில்லா விரதம் தாங்க முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது. நீங்க என்ன பண்ணாலும் உப்பு இல்லாம விரதம் இருங்க. அடுத்து இந்த ஆடி மாதம் கிருத்திகைக்கு விரதத்தை ஆரம்பிச்சு ஒரு 6 மாதங்கள் தட்சிணாயன கிருத்திகை விரதத்தை நீங்க பூர்த்தி செய்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் தொலைஞ்சு போயிடும். ஒரு நல்ல சந்தோஷம், நிம்மதி, தூக்கம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும். பிரச்சனைகள் வராது.
அதனால இந்த கட்டாயம் நீங்க இந்த வீடியோ உங்க கண்ணில் படுதுன்னா அந்த முருகன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால அதையோட சேர்த்து கார்த்திகை பெண்களும் உங்களுக்கு அருள் வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க. அதனால இந்த கார்த்திகை விரதத்தை நீங்கள் கடைபிடித்து உங்க வாழ்க்கையில முருகனுடைய அருளையும் முருகனை வளர்த்த அந்த தாயான கார்த்திகை பெண்களுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கணும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.